தமிழ் என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாராவது வராங்களா? ஆமா. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாத்தீங்களா? நீ எவ்வளவு பிடிவாதமா இருக்க? வணக்கம். ஐயா, ரெண்டு பேரும் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, ஞாபகமே இல்ல. காவேரியை விஜய் தன்னோட வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஆனா வந்துட்டு அவங்க அம்மா வீட்ல பலகாரம்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது காவேரி வந்துட்டு நம்ம அங்க போறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து அழுது சென்டிமெண்டா பேசி ப்ளீஸ் எனக்கு வந்து நான் எனக்குன்னு ஆசைப்பட்டிருக்கேனா அப்படி இப்படின்னு பேசவுமே சரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து இவங்களுக்காக குக் பண்றாரு. அவரே பார்த்து பார்த்து எல்லாமே சமைச்சு வச்சிருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவேரியை அவங்க அம்மாவையும் உள்ள கூட்டிட்டு வராங்க. அப்போ காவேரியோட அம்மாவும் விஜயோட தாத்தாவும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா வணக்கம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி பேசாம அப்பதான் பாக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு காவேரிக்கு இவங்களை எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. விஜயோட சித்தி சித்தப்பா தாத்தா எல்லாத்தையுமே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல விஜயோட பொண்ணு உள்ள இருந்து வராங்க. அம்மு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க காவேரி அங்க இருக்கறனால இவங்களால ஃப்ரீயா பேச முடியல. விஜய் என்ன பண்ணாருன்னா அம்மு நம்ம வீட்டை சுத்தி காமிச்சிட்டு வா மிஸ் கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைய வந்துட்டு காவேரியை கூப்பிட்டுட்டு வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா போய் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு காவேரியோட அம்மாவும் விஜயோட தாத்தாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு விஜயோட தாத்தா வந்து என்னை மன்னிச்சிருங்க சாரதா, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். விஜய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணணும். ஆனா கடைசியில அவன் இவ்வளவு நாள் காவேரியை பிரிஞ்சு கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னங்க ஐயா பண்றது, விதிதான் இப்படி ஆயிருச்சு. ஆனா அதையும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்களா ரெண்டு பேத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் சீக்கிரமே எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜயோட சித்தியும் பேசுறாங்க. நாங்க பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல விடுங்க, முடிஞ்சதை பத்தி பேசி நீ ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே காவேரியும் வந்துடுறாங்க. சரி எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார வைக்கிறாங்க. இப்ப காவேரி எல்லா ஃபுட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியுது. இப்ப விஜய் வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டே இருக்காரு. அப்ப அங்க வேலை செய்யற அந்த அக்கா வந்துட்டு சொல்றாங்க விஜய் தம்பி தான் எல்லா சாப்பாடும் செஞ்சாங்க, உங்களுக்காக பார்த்து பார்த்து இன்னைக்கு அவர் தான் சமைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. காவேரி சாப்பிட்டாலுமே அவங்க யோசனையில எங்கேயோ இருக்கு. இவங்களை எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த இந்த அட்மாஸ்பியர் இவங்களோட பேச்சு இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே நமக்கு தோணுதே. ஏன் இப்படி இவங்களெல்லாம் இப்பதானே ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஆனா இவங்களை என்னமோ இதுக்கு முன்னாடி பார்த்து பேசி பழகுன மாதிரி தோணுதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் அதை வாய் திறந்து அவங்க சொல்லல. சோ இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு சரி கிளம்புறோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிளம்புறாங்க. சரி அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தாத்தாவும் சொல்றாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிளம்பிடுறாங்க. ஆனா காவேரி யோசிச்சுட்டே போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கொஞ்சமாவது காவேரிக்கு வந்துட்டு இங்கதான் நம்ம வாழ்ந்தோம், இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட குடும்பத்து ஆட்கள் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வருமா, இல்ல விஜயோட பிஹேவியர் பிடிக்காம அவங்ககிட்ட பேசவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.